எரியுதுன்னா எந்த இடத்துல எரியுது? எர்த்துல வந்து புஷிங்ல சார் புஷிங்லேயே எரியுதுங்க சார். எரியுதா? ஆமாங்க சார். சரி, புஷிங்ல வந்து அந்த நீ வச்சிருக்க எர்த்துல மட்டும் அப்படி எரியுது, அப்படிதானே? ஆமாங்க சார், அந்த எர்த்து ஃபுல்லாமே அப்படி எரியுதுங்க சார். இப்ப எரிஞ்ச உடனே நீ என்ன பண்ண? நான் வந்து இப்ப அமத்தலான்னு சொல்லிட்டு உள்ள போனேன் சார். அமத்தலான்னு சொல்லிட்டு உள்ள போனா ஒரு 6-7 அடிக்கு உள்ளே நுழைய விட மாட்டேங்குது சார். உடம்பு உள்ள நம்ம சாகடிக்குங்க சார். அந்த காலே வைக்க முடியல சார். இல்லப்பா, தண்ணிக்குள்ள கால் வைக்க முடியலன்னா நீ டிரான்ஸ்ஃபார்மர் நீ சார்ஜ் பண்ணிட்டு டிரான்ஸ்ஃபார்மர் வெளியில வந்துட்டியா? வெளியே வந்துட்டேன் சார். அப்பெல்லாம் ஒண்ணுமே செய்யலையே சார். லாக் எல்லாம் போட்டேன் சார். சிங்கிள் போல் டிரான்ஸ்ஃபார்மர் லாக் எல்லாம் போட்டு வெளியில வந்துட்டேன் சார். சப்ளை போயிட்டு இருக்கு சார். ஒரு நிமிஷம் போச்சுங்க சார். சரி, அதுக்கப்புறம் ஃபுல்லா ஸ்பார்க் ஆகி பின்னாடி அதே இடத்துல ஸ்பார்க் ஆகி விழுவு. சரி அமர்த்திடுவோம்னு சொல்லிட்டு வேகமா போனேன் சார். போனா அந்த தண்ணிக்குள்ள கரெக்டா காலை வைக்கும் போது முள்ளு எதுவும் கிடக்கும்போது பொறுமையா காலை வச்சேன் சார். காலை வச்சதுமே வகை அடி அடிக்குங்க சார். சரி இரு வரேன். இப்ப உனக்கு வந்து சார்ஜ் பண்றப்ப எர்த் வயர் இருந்துச்சு, சார்ஜ் பண்றப்ப எர்த் வயர் இருந்துச்சு. அப்ப உனக்கு இண்டக்ஷன் இல்ல. அந்த டிரான்ஸ்ஃபார்மர் தூர்ல தண்ணி கிடக்கா? ஈரமா இருக்கா? தண்ணி ஃபுல்லா இருக்குங்க சார். தேங்கி கிடக்கும் சார். தண்ணி இல்லப்பா, தேங்கி கிடக்குன்னு சார்ஜ் பண்ணி இல்ல. அந்த இடத்துல தண்ணிக்குள்ள சார்ஜ் பண்ணியா? தண்ணிக்குள்ள என்னதான் சார் சார்ஜ் பண்ணேன். அப்ப ஒண்ணுமே பண்ணல. அப்ப ஒண்ணுமே செய்யலைங்க சார். எவ்வளவு நேரம் இருந்திருப்ப அந்த இடத்துக்கிட்ட? அது நின்று சார்ஜ் ஃபர்ஸ்ட் ஒருக்கா பைக்கத்துல கொண்டு போயிட்டு இதுவும் ஃபயர் ஆகுதான்னு பார்த்துட்டு கீழே இறக்கிட்டோம் சார். சரி, இந்த ஒரு ஃபால்ட் ஆகலன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் தூக்கி அடிச்சிட்டேன் சார். அடிச்சு அதுக்கப்புறம் லாக்கு கையில் வச்சிருந்தேன். லாக்கையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கிட்ட வந்து ஒரு நிமிஷம் சப்ளை இல்லாத சார் போயிட்டு இருந்துச்சு சார். அப்புறம் பரபரப்புன்னு அடிச்சுங்க சார். எரிச்சு கட் ஆயிடுச்சு. இப்ப கட் ஆனிச்சு, உள்ள போக முடியல, சார்ஜ் பண்ண முடியல. அது அந்த இடத்துல ஒரு பயங்கர கூட முடியலைங்க சார். எரிஞ்சுக்கிட்டே இருக்கு சார். எரிச்சு மட்டும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கா? இப்ப ட்ரிப் பண்ண சொல்லவா? ஹேண்ட் ட்ரிப் பண்ண சொல்லவா? ட்ரிப் பண்ண சொல்லுங்க சார். ட்ரிப் பண்ணிட்டேன்னா நான் சார்ஜ் ஆகும் சார். மட்டும் ஓப்பன் பண்ணிக்கலாம் சார். ஓப்பன் பண்ணிக்கலாம். இது வரேன் கொஞ்சம் இந்த வரேன். வணக்கம், உடனே மில் ஃபீல்டர் கொஞ்சம் ட்ரிப் பண்ணுங்களேன். என்ன சார்? மில் ஃபீல்டர் கொஞ்சம் ட்ரிப் பண்ணுங்க. அதுல என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, இந்த வரேன் நான் ட்ரிப் பண்ணுங்க. பாண்டிச்சேரன் சார். பாண்டிச்சேரன் பண்ணிருக்கேன். சரி, பாண்டிச்சேரன் போய் அந்த இதை ஓப்பன் பண்ணப்பா. சுவிட்சை ஓப்பன் பண்ணப்பா. டிரான்ஸ்ஃபார்மர் ஓப்பன் பண்றேன் சார். ஓப்பன் பண்ணு. எந்த டிரான்ஸ்ஃபார்மர் சார்? அது எந்த டிரான்ஸ்ஃபார்மர்ப்பா? டிரான்ஸ்ஃபார்மர் பேர் என்ன சொல்லுப்பா? தேவர்குடி இருக்குங்க சார். தேவர்குடி புதுசா போட்டது சார். ரயில்வே ட்ராக் ஒட்டினாப்புல 63 kV சிங்கிள் போர்ட் வச்சு ஓப்பன் பண்ணுங்க. அப்புறம் பாத்துக்கலாம். ஓப்பன் பண்ணுப்பா. ஓப்பன் பண்ணியாச்சுங்க சார். ஓப்பன் பண்ணியாச்சா? கட்சியில பண்ணிருச்சு சார். எல்லாமே ஓகேங்க சார். இப்ப நீ தண்ணியை விட்டு கொஞ்சம் தள்ளி வா. உனக்கு அந்த இடத்துல ஒன்றும் வராது, இனிமே வராது. நீ ஓப்பன் பண்ண. ஓப்பன் பண்ணிச்சுல 3 கட்சி எவ்வளவு இருக்கா? ஓப்பன் பண்ணிட்டேன் சார். கொஞ்சம் வெளியில வா. வெளியில வா. வெளில வந்தேன் சார். சரி, கொஞ்சம் தள்ளி வந்துட்டியா? வந்தேன் சார். ஸ்பீடை சார்ஜ் பண்ணுங்களேன். அப்படி இருக்கேன். சார்ஜ் பண்ணிட்டு வரேன். ஸ்ட்ரிங் சார்ஜ் பண்ணணுமா? ஏன் சார்? தம்பி சப்ளை கொடுத்தீங்களா? சரி, அப்படி லைன்ல இருங்க தம்பி. இப்ப கொஞ்சம் பக்கத்துல போப்பா. அந்த இந்த இண்டக்ஷன் இருக்காது. இப்ப இண்டக்ஷன் இருக்காது. இப்போ பக்கத்துல போ. இப்ப இண்டக்ஷன் எதுவும் வருதான்னு பாரு. தைரியமா போப்பா. வராது, இப்ப வராது. மேல கட்சிக்கையோட சப்ளை நின்றுச்சு, வராது. இப்ப வரலைங்க சார். வரல இல்ல. இப்ப நீ என்ன பண்றேன்னா, அந்த புஷிங்ல எரிஞ்சிச்சுன்னு தெரியல. இப்ப எரியுது கட் ஆயிடுச்சா? எரியுறது கட் ஆகலைங்க சார். இல்லப்பா, நான் சொல்றேன். இப்ப ட்ரிப் பண்ணியாச்சு, சுவிட்சை ஓப்பன் பண்ணிட்டேன். இப்ப அந்த எரிஞ்சுக்கிட்டு சொன்னீங்க, அது கட் ஆயிடுச்சா? ஆஃப் ஆயிடுச்சா? ஆகலைங்க சார். ஆகலைங்க சார். என்னப்பா ஆகலைன்னு சொல்ற? நீ எந்த வயர் சொல்ற? நீ சொல்ற புஷிங்ல உள்ள நியூட்ரல் வயர், ஜிஏ வயர், அதுதானே சொல்ற? ஆமாங்க சார். அது ஜிஏ அலுமினியமா ஏசிஎஸ்ஆரா? சார் இப்ப ஃபால்ட் அது கிடையாதுங்க சார். இப்ப எப்படின்னா நம்ம அவுட் கோயிங் எடுத்து இருக்கோம்ல சார். ஆமா, அதுதான் சார் ஃபுல்லாவே எரிஞ்சிருக்கு சார். அவுட் கோயிங் எடுத்து அதை மட்டும் ஒரு போட்டோ ஒரு வீடியோ எடுத்து எனக்கு குரூப்ல போட்டு நான் பார்த்துட்டு சொல்றேன். சரி சார். இப்ப நைட்ல சப்ளை கொடுக்க முடியாதுப்பா. நைட்ல சப்ளை கொடுக்க முடியாது. அப்படிங்களா சார்? ஆமா, ஏதோ ஒரு இடத்துல நான் சொல்றேன் கேளு. பேசும் தெய்வம் காமாட்சி மங்கல் டிரான்ஸ்ஃபார்மர் நீ வந்திருந்தியா?
வரலைங்க சார். வரலையா? அந்த டிரான்ஸ்ஃபார்மர் நீ வரல அன்னைக்கு. நீ வந்திருந்தீங்கன்னா இந்த இது நீயே சொல்லியிருப்ப. அந்த பேசும்போது இவன் காமாட்சி மக்கள் டிரான்ஸ்ஃபார்மர்ல ஃபுல்லா வந்து என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு அந்த ஒயின் ஷாப்புக்கு பின்னாடி வந்து அந்த நியூ ஃபேஸ் ஒயர் வந்து இதுல டச் ஆயிருச்சா, ஒரு இடத்துல டச் ஆகி அது ஃபுல்லா பாத்தீங்கன்னா ரோடு ஃபுல்லா வந்துச்சு. ரோட்ல பக்கத்துல உள்ள ரோட தாண்டி நான் சொல்றது ரோட தாண்டி ஒயின் ஷாப்புக்கு பின்னாடி பாயிண்ட் ரோட்டுக்கு இந்த பக்கம் வந்தாச்சு, அடுத்த ரோட்டுக்கு வந்தாச்சு. அந்த ரோட தாண்டி ஒரு வீட்டுல கரண்டே இல்ல, அந்த ஏரியாவில் சுவிட்ச் பாக்ஸே கிடையாது. கிரில்ல தொட முடியலன்னு சொன்னாங்க. கிரில்ல தொட்டா சாக்கடிக்குதுனாங்க. எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணோம். கடைசியில பார்த்தா இங்க வந்து என்ன ஆச்சுன்னு கேட்டா வெல்டு பண்ண மாதிரி ஆகி போச்சு. ஒரு ஷெட்ல வந்து ஃபேஸ் ஒயர் டச் ஆகிருக்கு. அந்த ஃபேஸ் ஒயர் டச் ஆகி அது வெல்டு பண்ண மாதிரி பிடிச்சிருச்சு. அதுல கரண்ட் போய்கிட்டே இருக்கு. டிரான்ஸ்ஃபார்மர்ல ஃபீஸ் போகல. ஃபீஸுக்கு கொஞ்சம் கனமா இருக்கு. அங்கக்குள்ள என்ன ஆச்சு கேட்டா ஃபீஸ் போகாம கரண்ட் அதிகமா எடுத்து கடைசியில ஏசிஎஸ்ஆர் கண்டக்ட்லாம் அப்படி மெல்ட் ஆகி உருகி கீழே ஊத்துது. கடைசியில் அதை ஐடென்டிஃபை பண்ணி அதை எடுத்து விட்டதுக்கு அப்புறம் தான் இந்த வோல்டேஜ் வரல. அதே மாதிரி எதிர்த்தாப்புல ஒரு கடையில பஞ்சர் பாக்குற கடையில தண்ணிக்கு பக்கத்துல சுவிட்ச் பாக்ஸே எதுவும் கிடையாது. அந்த 4 வீலர் பஞ்சர் பாக்குறது தொட்டியில தண்ணி வச்சிருக்கேன். அந்த சுவிட்ச் பாக்ஸே கிடையாது, கரண்டே கிடையாது. அந்த தண்ணியை தொட்டோம்னா சாக்கடிக்குது. இந்த இண்டக்ஷன் வந்துருச்சு. அதே ப்ராப்ளம் தான் இது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாளைக்கு காலையில கிரவுண்ட் பேர் பண்ணலாம்ப்பா. அதுல ஒரு ஃபீடா 2 ஃபீடா ஒரே ஃபீட் சார். அந்த ஒரு ஃபீடை ஃபுல்லா பார்க்கணும். ஏதோ ஒரு இடத்துல ஃபேஸ் ஒயர் இதான் டச் ஆகிட்டு இருக்கு. அதாவது ஃபேஸ் நியூட்ரல் ஷார்ட் ஆயிருக்கலாம், அப்படின்னா ஃபேஸ் வந்து வேற எங்கேயாவது ஆயிருக்கலாம். அதை பார்த்துட்டு பண்ணுவோம். இப்போ நைட்டு கொடுக்கலாம், நான் கரண்ட் கொடுக்கலாம், பார்த்துவோம். புகஞ்சு போனாலும் அப்படி காலையை பார்த்துக்குவோம். அந்த டிரான்ஸ்ஃபார்மர் யாரும் சார்ஜ் பண்ணக்கூடாது சார். புகஞ்சு போனாலும் இதே பிரச்சனை வரும். சர்வீஸ்ல மீட்டர் புகஞ்சு போனாலும் இதே பிரச்சனை வரும். அதான் ஏதோ ஏதோ ஒரு இது. சரி பார்த்துக்கோம். வந்து அது சரி, அந்த டிரான்ஸ்ஃபார்மர் மட்டும் சரிப்பா, லாக்ல எழுதிடட்டும். அது வந்து தேவருடைய டிரான்ஸ்ஃபார்மர் சார். நான் எழுதிக்கிறப்பா. இப்ப எடுத்து வரல. இப்ப வரலைங்க சார். முன்னதான் சார் உள்ளே நுழைய முடியலைங்க சார். அடிச்சு பறக்க விட்டுருச்சுங்க சார். ரைட் ஓகே பாத்துக்கலாம். சரி.